வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய துண்டு மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோவும் 300 கிராம் இருக்குது. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா மீனில் தடவுறதுக்காக ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையோட பாதி அளவுக்கு நம்ம புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் இங்கே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 10லேருந்து 12 போல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா விழுதை நாம் எடுத்து வச்சுருக்கிற மீன் மேல் நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா மசாலா தடவி விட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடில் நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ மீனில் மசாலா தடவி விட்டாச்சு. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மீன் ஊற வச்சு அரை மணி நேரம் போல் இருக்குது. இப்போ நாம் இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் மசாலா போட்டு வச்சுருக்கிற மீனை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு மீனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய மீனை எடுக்கிறீங்கன்னா டைரெக்டாக திருப்பி போடாதீங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் மெதுவாக எடுத்து போட்டுக்கோங்க. நான் ஒரு தட்டில் மாற்றினதுக்கப்புறமா 2 தோசைக்கரண்டி யூஸ் பண்ணி இது திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.